வணக்கம் நண்பர்களே. சோ விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிளஸ் இந்தியாவோட போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் டீடைலா பேசிட்டோம். பட் இந்தியாவோட பேட்டிங்கை பத்தி டெஃபினட்டா இந்த வீடியோல நம்ம இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா விராட் 100 அடிச்சிட்டாருங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா விராட் மாதிரியே மத்த பேட்ஸ்மேன்ஸ் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ முதல்ல ரோஹித் சர்மா ஒரு 15 balls 20 runs அந்த பவர் பிளேல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போனாரு. இனிமே கொஞ்சம் அவர் அடிச்சிருக்கலாம், பட் ஆனா செமையான ஒரு பாலுங்க ஃப்ரம் ஷஹீன் அஃப்ரிடி. அந்த இன்ஸ்விங்கிங் யார்கர்ல போல்ட் ஆயிட்டாரு. அண்ட் சுப்மன் கில் அவரும் நல்ல பால்ல அவுட் ஆனாரு. அப்ரார் அஹமத் சூப்பரா ஒரு சுடுக்கு பால் போட்டு அவுட் ஆகிட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுப்மன் கில் வேற லெவல்ல விளையாடி இருந்தாருங்க. அதாவது பீக் ஃபார்ம்ல இருந்தா ஒரு பிளேயர் எப்படி விளையாடுவானோ அதை தான் எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா சுப்மன் கில் விளையாடி காமிச்சாரு. எஸ்பெஷலி ஒரு அந்த ஸ்ட்ரைட் டிரைவா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும், எல்லாமே செமையா இருந்தது. பிளஸ் ஸ்ரேயாஸ் ஐயரோட crucial 56 runs இந்த விக்கெட்ல போனோனே அடிக்க முடியாதுங்க. இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டிபிக்கல் ஸ்ரேயாஸ் இன்னிங்ஸ் விளையாடினாரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா நம்பர் 4ல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ தராரு. என்னன்னா நம்பர் 4ல he can play the clutch game as well as that aggressive game. ஸோ இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இந்தியாவுக்கு அமைஞ்சது வித் விராட் கோலி 100.